Hello students, in previous class we saw about the 14 principles of modern management. Today we are going to see about the span of management. That is, span of management refers to the number of subordinates who can be managed efficiently by a superior. Superior is the person இப்போ நான் immediately accountable. An employee in an organization is immediately accountable to a superior. அதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயி அவங்களுக்கு அடுத்த ஹையர் கேட்டகரியில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அக்கௌண்டபிள், அவங்களுக்கு தான் அவங்க பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போது ஒரு சுப்பீரியர் எத்தனை நம்பர் ஆஃப் சபார்டினேட்ஸ், அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸை எம்ப்ளாயீஸை அவருக்கு கீழே மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறது, எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டூ இம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது ரெண்டு விஷயத்தை ஒரு ஆர்கனைசேஷனில் அஃபெக்ட் பண்ணும். எந்த ரெண்டு விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஃப்ளூயன்சஸ் த காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் மேனேஜர்ஸ் ஜாப். இண்டிவிஜுவல் மேனேஜர்ஸ் ஜாப், ஒரு இண்டிவிஜுவல் மேனேஜரோட ஜாபில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்சிட்டிஸ்னால் என்ன, சிக்கல் தன்மை, அதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஆர்கனைசேஷனோட ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, determine the shape and configuration of the organization, that is structure of organization, whether it is tall structure or it is a wide structure, flat structure of organization, that will be determined by the span of management. Span of management தான் ஒரு ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சரே டிட்டர்மைன் பண்ணுது. நெக்ஸ்ட் there are two types of span of management. One is wider span and another one is narrow span. With the wider span less hierarchical levels இருக்கும். That is structure ஃப்ளாட்டராக இருக்கும். இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சார்ட் ஃப்ளோ சார்ட் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். ஃப்ளாட்னா எப்படி, வைடராக இருக்கும். ஸோ ஹைரார்ச்சியல் லெவல்ஸ்னால் என்ன, டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்லேருந்து பாட்டம் லெவல் ஒர்க்கர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், ஓகேவா, நடுவில் இருக்கக்கூடிய ஜாப் பொசிஷன்ஸ், அது எல்லாமே டாப் லெவலையும் பாட்டம் லெவலையும் கனெக்ட் பண்ணுற இருக்குது இல்லையா, அதுதான் ஹைரார்ச்சியல் லெவல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மேனேஜிங் டைரக்டர் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே 3 மேனேஜர்ஸ் இருக்காங்க, 3 மேனேஜர்ஸ் அண்ட் தென் சுப்பீரியர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு கீழே ஒரு மேனேஜருக்கு கீழே 4 சுப்பீரியர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே ஒரு சுப்பீரியருக்கு கீழே 6 சபார்டினேட்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு மேனேஜிங் டைரக்டர், 3 மேனேஜர், ஒரு மேனேஜருக்கு கீழேயும் 4 சபார்டினேட்ஸ், அவங்களுக்கு கீழே ஒர்க்கர்ஸ். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இங்கே மேனேஜிங் பீப்புள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 4 தான் இருக்காங்க. ஸோ அப்போது மேனேஜிங் பீப்புள் இங்கே 4, அதாவது குறைவாக லெஸ்ஸராக இருப்பாங்க. மேனேஜிங் பீப்புள் லெஸ்ஸராக இருப்பாங்க வைடர் ஸ்பேனில். அண்டர் ஒன் மேனேஜர் தேர் வில் பி மோர் சூப்பர்வைசர்ஸ் அதிகமாக அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் வைடர் ஸ்பேன். புரியுதா? வைடர் ஸ்பேனில் less hierarchical level, that is the distance between the top management and the bottom level employees will be lesser. Okay, next narrow span. Whereas with the narrow span hierarchical level increases. Hierarchical level அதிகமாக இருக்கும். இந்த டயக்ராம் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். And that is the structure of management would be taller இல்லையா, அந்த ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர் டாலாக இருக்கும். தட் இஸ் ஃப்ரம் த மேனேஜ்மெண்ட் டு த பாட்டம் லெவல் எம்ப்ளாயீஸ் அந்த டிஸ்டன்ஸ் மோராக இருக்கும், டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மேனேஜிங் டைரக்டர், ஒரு மேனேஜிங் டைரக்டர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் 2 மேனேஜர்ஸ் இருப்பாங்க, ஒரு மேனேஜர்ஸ்க்கு கீழேயும் 2 அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அந்த ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு கீழே 2 டிபார்ட்மெண்டல் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, தென் அந்த ஒரு டிபார்ட்மெண்டல் மேனேஜருக்கு கீழே 2 சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் லார்ஜாக இருக்கும். இங்கே பார்க்க போனீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் நேரோ ஸ்பேனில் பார்த்திங்கன்னா
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இங்கே பார்த்தீங்கன்னா 15 மேனேஜிங் பீப்புள்ஸ் இருக்காங்க. 15 மேனேஜிங் பீப்புள்ஸ் இருக்காங்க. பட் நம்ம ஏற்கனவே பார்த்த நேரோ வைடர் ஸ்பேனில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 4 மேனேஜிங் பீப்புள் தான் இருந்தாங்க. இங்கே நேரோ ஸ்பேனில் பார்க்கும்போது 15 மேனேஜிங் பீப்புளே இருக்காங்க. ஸோ இங்கே நேரோ ஸ்பேனில் பார்த்தீங்கன்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டாப் மேனேஜ்மெண்ட் அண்ட் பாட்டம் லெவல் ஒர்க்கர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் மேனேஜிங் பீப்புளும் அதிகமாக இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த வைடர் ஸ்பேன்லேயும் சரி நேரோ ஸ்பேன்லேயும் சரி அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. நேரோ ஸ்பேனோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபெசிலிட்டேட்ஸ் கிராஸ் கம்யூனிகேஷன். தட் இஸ் கிராஸ் கம்யூனிகேஷன்னா இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த பிக்சரில் ஒரு மேனேஜருக்கு கீழே 2 அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு மேனேஜர் கீழே 2 பர்சன்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னும் போது இந்த 2 பேருக்கும் உண்டான கிராஸ் கம்யூனிகேஷனுங்கிறது பெட்டராக இருக்கும். வெரஸ் இன் வைடர் ஸ்பேனில் பார்க்கும்போது இந்த வைடர் ஸ்பேனில் பார்க்கும்போது ஒரு மேனேஜருக்கு கீழே 4 சபார்டினேட்ஸ் இருக்காங்க. ஒரு மேனேஜருக்கு கீழே 4 சபார்டினேட்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உண்டான கிராஸ் கம்யூனிகேஷனுங்கிறது அந்த அளவுக்கு பெட்டராக இருக்காது. நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் இஸ் இன்க்ரீசஸ் சான்ஸ் ஆஃப் ப்ரமோஷன். அதாவது இந்த நேரோ ஸ்பேனில் பார்த்திங்கன்னா நிறைய ஜாப் பொசிஷன்ஸ் இருக்குது. டாப் லெவல்லேருந்து பாட்டம் லெவல் வரைக்கும் நிறைய ஜாப் பொசிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பாட்டம் லெவலில் இருக்கக்கூடிய சபார்டினேட் அவர் என்ன பண்ண முடியும், சூப்பர்வைசராக ப்ரமோஷன் வாங்க முடியும். சூப்பர்வைசர்லேருந்து டிபார்ட்மெண்டல் மேனேஜராக வாங்க முடியும். டிபார்ட்மெண்டல்லேருந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக ப்ரமோஷன் வாங்க முடியும். அசிஸ்டன்ட் மேனேஜர் டு மேனேஜர், மேனேஜர் டு மேனேஜிங் டைரக்டராக கூட ஈவன் அவங்க என்ன பண்ணலாம், ப்ரமோஷனை கெட் பண்ண முடியும். ஸோ சான்ஸ் ஆஃப் ப்ரமோஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நேரோ ஸ்பேனில். அதே இந்த நேரோ ஸ்பேனில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்கனைசேஷ்னல் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப டாலாக இருக்குது இல்லையா, அதனால ரொம்ப சேலஞ்சஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா லெஸ் நம்பர் ஆஃப் சபார்டினேட்ஸ். இங்கே வந்து சபார்டினேட்ஸ் லெஸ் நம்பர் தான் ஒரு மேனேஜர் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா கண்ட்ரோல் பண்ண போகிறார். அப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நேரோ ஸ்பேனில் 15 மேனேஜிங் பீப்புள் இருந்தாங்க அந்த டயக்ராமில். வைடர் ஸ்பேனில் ஒன்லி 4. ஸோ நம்ம ஒரு சபார்டினேட்டை விட ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து அதிகமாக நமக்கு தேவைப்படுவாங்க. இது என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு ரெம்யூனரேஷன் வந்து நம்ம அதிகமாக பே பண்ண வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா with more level in the hierarchy the communication suffers drastically. ரைட், கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே க்ராஸ் கம்யூனிகேஷனை பற்றி சொல்லலை, டைரக்ட் கம்யூனிகேஷனை பற்றி சொல்கிறோம். அதாவது வெதர் the distance between the டாப் மேனேஜ்மெண்ட் அண்ட் த பாட்டம் லெவல் ஒர்க்கர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால, ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, ஆப்ரேட்டிங் ஸ்டாஃப் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் த டாப் மேனேஜ்மெண்ட். ஆப்ரேட்டிங் ஸ்டாஃப் அதாவது ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டை விட ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்காது. அதனால் என்ன ஆகும்னு பார்த்தோன்னா லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் அண்ட் கண்ட்ரோல். கோஆர்டினேஷனும் கண்ட்ரோலும் வந்து ரொம்ப புவராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸ், தட் இஸ் பெனிஃபிட் ஆஃப் வைடர் ஸ்பேன். இந்த வைடர் ஸ்பேன் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, நேரோ ஸ்பேன் யூஸ் பண்ணும்போது ரெம்யூனரேஷன் டு த மேனேஜிங் பீப்புள் வந்து அதிகமாக தேவைப்படும்னு. பட் இங்கே அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்பென்சஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெம்யூனரேஷன் வந்து சேவ் பண்ண முடியும். எப்படின்னா அந்த டயக்ராமில் நம்ம பார்த்தோம் 4 மேனேஜிங் பீப்புள் மட்டும்தான் தேவைப்பட்டாங்க வைடர் ஸ்பேனில். ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெம்யூனரேஷன் அப்படிங்கிறது குறைவாக தான் தேவைப்படும். அதே மாதிரி இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சபார்டினேட்ஸ் வந்து ஃபீல் ரிலாக்ஸ்ட் அண்ட் டெவலப் தேர் இண்டிபெண்டன்ஸ் ஸ்பிரிட்ஸ். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மேனேஜருக்கு கீழே நிறைய சபார்டினேட்ஸ் ஒர்க் பண்ணுறதுனால அவர் எல்லாரையும் அட் அ டைமில் என்ன பண்ண முடியாதுன்னா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அப்போது சபார்டினேட்ஸ் ஃப்ரீயாக ரொம்ப பெரிய ஸ்ட்ரிக்ட் சூப்பர்விஷன் எதுவும் இல்லாமல்
அவங்க ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுற மைண்ட் செட் இருக்கும். சும்மா சும்மா இதை செஞ்சியா அதை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டாங்க, கேட்டுகிட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் வைடர் ஸ்பேன். இந்த வைடர் ஸ்பேனோட டிஸ்அட்வான்டேஜ் மேஜராக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, it is very difficult for a superior to manage large number of subordinates at a time. ஒரே டைமில் ஒரே நேரத்தில் நிறைய நம்பர் ஆஃப் சபார்டினேட்ஸை ஒரு மேனேஜர் இல்லை ஒரு சுப்பீரியர் மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ வெதர் இட் இஸ் நேரோ ஸ்பேன் ஆர் வைடர் ஸ்பேன், இட் டிபெண்ட்ஸ் த ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷன் அதோட வாட் இஸ் தட் சைஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷனை பொறுத்து தான் இந்த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை ஒரு ஆர்கனைசேஷன் டிசைட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.